சாந்தி. நாம் அனைவருக்கும் உயிர்தானம் கொடுக்கின்ற ஆத்மா. நாம் பாக்யவான் ஆத்மா. நாம் ஆடாத அசையாது இருக்கின்ற ஆத்மா. தேகம் உட்பட என்னவெல்லாம் தெரிகின்றதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் இப்போது வீடு திரும்ப வேண்டும். ஆகையினால் நாம் பழைய உலகத்தை மறந்து விடுகின்றோம். இப்போது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்போது ராவண ராஜ்யம் முடிகின்றது. நம்மை 5 விகாரங்கள் என்ற ராவணனின் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் நாம் முயற்சி செய்து தெய்வீக குணமுடையவராக ஆகின்றோம். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொள்வதால் நம்மளுடைய மனோநிலை உயர்ந்ததாக ஆகின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நமக்கு மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகின்ற படிப்பை கற்பிக்கின்றார். தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு நமக்கு 84 பிறவிகளாகிற்று. பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு 1 வினாடி ஆகின்றது. இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். திரும்பி செல்லாமல் புதிய உலகத்தில் வர முடியாது. இப்போது நாம் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணத்திற்கு செல்கின்றோம். நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றோம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றார். தந்தை வந்து அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து எப்போதும் சுகமுடையவர்களாக மாற்றுகின்றார். நாம் இங்கே மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். ஈஸ்வரர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் இருக்கின்றது. அதில் அழிவற்ற மூர்த்தியாக ஆத்மா அமர்ந்திருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள் அப்பா மற்றும் ஆஸ்தியாகும். தந்தை கல்பத்தில் சங்கமேகத்தில்தான் வருகின்றார். தந்தை ராஜ்யத்தை கொடுக்கின்றார்.
மேலும் ராஜ்யத்திற்காக கற்பிக்கின்றார். இப்போது எல்லையற்ற தந்தை புது உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் சங்கமேகத்தில் இருக்கின்றோம். நாம் சங்கமேகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கின்றோம். மனித சிருஷ்டி எனும் முதல் அடித்தளம் நம்முடையதாகும். விதை விருட்சபதி ஆவார். எப்போது மரம் முழுவதுமாக விற்றுப்போய் விட்டதோ அப்பொழுதுதான் விருட்சபதியாகிய தந்தை வருகின்றார். அப்போதுதான் தந்தை தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றார். நாம் மூலவதனவாசியாக இருந்தோம். இப்பொழுது நடிக்க வந்திருக்கின்றோம். நாம் முழு சக்கரமும் நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். நாம் மனிதர்களை அனைத்து துக்கத்திலிருந்தும் விலக்கி விடுகின்றோம். அதுவும் அரைக்கல்பத்திற்காகும். தாய்மார்களாகிய நாம் முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகின்றோம். தந்தை வந்து தாய்மார்களாகிய நம்மை மகிமைக்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். இந்த சிரேஷ்டமான நேரத்தில் சதா சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் தந்தை. சதா ஆஹா ஆஹா என்று பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆஹா நாடகம் ஆஹா மற்றும் ஆஹா பாபா ஆஹா. கனவிலும் கூட வராத பாக்கியமானது வீட்டிலிருந்தவாறே நமக்கு கிடைத்துவிட்டது என்ற இந்த பாக்கியத்தின் போதையில் இருக்கின்றோம். நாம் அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நாம் நிற்கின்றோம். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கின்றது. நாம் அனைவருக்கும் உயிர்தானம் கொடுக்கின்றோம். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் சேவையை நாம் செய்கின்றோம். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்கின்றோம். நாம் தெய்வீக குணத்தை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்விக்கின்றோம். சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற
பாடல் பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா நாம். மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கி எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாது அசையாது இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.